ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம இந்த டிராமாவுடைய எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஹீரோ ஈச்சானுடைய ஆக்சிடென்ட்டை தடுத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல என்னையும் அவங்கிட்ட உன் பிரதர் மூலியமான ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன், அதுபடி பார்த்தா உங்க அப்பாவுடைய ஆக்சிடென்ட் இன்னும் நடக்கலன்னு சொல்லியிருப்பா. இது ஹீரோக்கு செம ஷாக்கா இருந்திருக்கும். இப்ப ஹீரோவுடைய பிரதர் என்னையுக்கு அந்த விஷயத்த சொன்னதை பத்தி தான் காட்டுறாங்க. அது ஆக்சுவலா அவன் ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதி வச்சிருக்கான் ஹீரோ கிட்ட காட்டுறதுக்காக. ஆனா அதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல்ல என்னையும் அதை பார்த்துட்டு இருக்கான். அதுல ஈச்சானா அவனுடைய பேண்ட் ஆளுங்களும் பண்ணிட்டு இருக்கும் போது டூஜின் உள்ள வந்து அங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு மேல லைட்டை விழ வச்சிருப்பானுங்க. அது மூலியமா ஹூனுக்கு கால்ல பயங்கரமான அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பான். அதுக்கப்புறமா இவனுங்களுடைய பேண்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ஒருத்தன் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறதுன்னு அப்படியே பேண்ட் பிரிஞ்சிருச்சு. அதோட இவனுங்களை ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஈச்சான் மறுபடியும் பேண்டை திரும்ப உருவாக்கணும்னு சொல்லி இவன் போட்ட ஒரு ஓனான சாங் எடுத்துட்டு போய் விவா கிட்ட காட்டி ஆலோசனை கேட்கறதுக்காக போலான்னு முடிவு பண்றான். மாஜுவையும் அதுக்காக கூப்பிடுறான். ஆனா மாஜு வரமாட்டேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஈச்சான் தனியா விவாவை பார்க்கறதுக்காக போறான். விவாவும் ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க, உன்னை அப்புறமா பாக்குறேன்னு சொல்லி அங்க இருந்து போக சொல்றாரு. ஈச்சானா எவ்வளவு கேட்டு பாக்குறான். ஆனா விவா முடியாது, இப்ப போ அப்புறமா வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஈச்சானா அங்க இருந்து ரொம்ப சோகமா கிளம்பி போறான். அப்ப வழியில ஒரு பையன் விளையாடிட்டு இருக்க பொருளை தெரியாம ஈச்சானுடைய தலையில அடிச்சிடறான். ஈச்சானும், தம்பி என்னப்பா இப்படி விளையாடிட்டு இருக்க, சரி உங்க அம்மா எங்கன்னு சொல்லி அந்த பையன் கூட பேசிட்டு அந்த பொருளை வச்சு விளையாடி காட்டிட்டு இருக்கான். அதே நேரம் ஒரு வயசானவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் பார்த்துட்டு போதையில வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஈச்சான் அந்த பையனை அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க அந்த பையன் ஈச்சான் பண்ண மாதிரி அந்த பொருளை வச்சு விளையாட பாக்குறான். அப்ப அந்த பொருள் போய் ரோட்ல விழுந்துருது. அந்த சின்ன பையன் போய் அதை எடுக்க பாக்குறான். ஈச்சான் அவனை நிறுத்திட்டு இவன் போய் எடுக்க பாக்க அப்ப அந்த வயசானவர் ஓட்டிட்டு வந்த காரு ஈச்சான் அடிச்சு தூக்கிடுது. ஈச்சான் தலையில பயங்கர காயத்தோட ரோட்ல விழுந்து கிடக்குறான். இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தான் ஈச்சானு காது கேட்காம போயிருக்கு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இந்த கதையெல்லாம் ஹீரோவுடைய பிரதர் எழுதி வச்சிருக்கிறத பார்த்த என்னையும், இந்த கதை நல்லா இருக்கே, இதை நீயே எழுதின கதையா, சரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டருக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. என்னவோ அந்த கேரக்டர் எங்க அப்பா தான், இது கற்பனை கதைலாம் கிடையாது, இது உண்மையான கதை, இதை நான் என் பிரதர் கிட்ட காட்டுறதுக்காக தான் எழுதி வச்சிருந்தேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ பாத்துட்ட, சரி இதை உன் பிரதர் கிட்ட எப்ப காட்ட போறேன்னு கேட்டிருப்பா. என்னவும் கூடிய சீக்கிரத்திலே காட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்ப பாஸ்ட்ல என்னையும் இதை வச்சுதான் ஹீரோ கிட்ட உங்க அப்பாவுடைய ஆக்சிடென்ட் இன்னும் நடக்கலன்றத சொல்லியிருப்பா. அப்ப அங்க ஈச்சான் இவங்களை பார்க்க வந்திருப்பான்ல, இவங்க ரெண்டு பேரும் அவனை பார்த்ததும் அங்க இருந்து தெரிச்சிட்டு ஓடிடுறாங்க. இவனும் என்ன இதுங்களுக்கு இதே வேலையா போச்சு, சும்மா சும்மா நான் வரும்போதெல்லாம் ஓடி போயிட்டுங்கன்னு புலம்பிட்டே போய்கிட்டு இருக்கான். ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்னையும் கிட்ட, சரி எங்க அப்பாவுடைய ஆக்சிடென்ட் எப்ப நடக்க போகுதுன்னு கேட்க அவளும் அது மெமோரியல் டே அன்னைக்கு நடக்க போகுது, அதாவது அது நாளைக்குன்னு சொல்றா. ஹீரோக்கு சரியான ஷாக்கு, நாளைக்குன்னு கேட்டதும் இன்னொரு பக்கம் ஈச்சானுடைய பாட்டி சங்குக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த ஈச்சான், பாட்டி நிறைய ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க? ஆமாண்டா, சங்குக்காக வாங்கியிருக்கேன், அவ இங்க இருக்க போறாள், அதனாலதான். அவ இங்க எத்தனை நாளைக்கு இருக்க போறான்னு தெரியல, ஆனா நீங்க இவ்வளவு ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்களே, டேய் அவ இங்க ஒரு நாள் இருந்தாலும் அவளுக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கணும்டா, அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சங்கு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா சங்குக்கு இவங்க பேசுறது கேட்காதுல, அதனால என்ன பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு லுக்க விடுறா. அவங்களும் இவளுக்கு காது கேட்கற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஈச்சானும் பாட்டின்னு கத்துறான். அவங்களும், டேய் ஏன்டா இப்படி கத்துற, நீ கத்துல என் ஹார்ட் வெளியே வந்துரும் போலடா, பாட்டி இங்கே இருங்க நான் அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா ஒரு கடைக்கு போய் ரவுண்ட் ஷேப்ல போர்டை வாங்கிட்டு வந்து அவங்க ரெண்டு பேர் நடுவுலயும் வச்சு அதுல எழுத வச்சு பேச வைக்கிறான். ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா அதுல எழுதி பேசிக்கிறாங்க. ஈச்சானும் சங்கு கூட இன்னைக்கு ஃபுல்லா நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ என்னையோடைய வீட்டுல இருக்கான். அவனுக்கு அவங்க பிரதர் சொன்ன விஷயத்துல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்க அண்ணன் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல விளையாடுவான், அதோட எங்க அப்பா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம எதுக்காக அவங்கிட்ட சொல்லியிருக்க போறாருன்னு கேட்டுட்டு இருக்கான். என்னையும் உடனே உன் பிரதர் கிட்ட இதை சொன்னது உங்க அப்பா கிடையாது, உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அப்பதான் தெரியுது என்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பான்ல, அந்த டைம்ல மாஜு அவங்க பேண்ட்ல இருந்த யாருக்கோ அடிபட்டிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். அப்ப அவன் அங்க ஈச்சானை பார்த்ததும் போய் பேச பாக்குறான். ஈச்சான் இவனை பார்த்து இவன் மாஜுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஷாக்ல நின்றுட்டு இருக்காரு. அப்ப மாஜு கிட்ட ஒருத்தன் வந்து டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்ல ஈச்சான் மாஜுவை பார்க்க விரும்பாம நேரா லிப்ட்ல ஏறி கிளம்பி போயிடுறாரு. அப்ப என்னவோ மாஜு கிட்ட நீங்க யாருன்ற மாதிரி டைப் பண்ணி கேட்கறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து டைப் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல என்னவோவும் எங்க அப்பாக்கு ஹைஸ்கூல்ல காது கேட்டு இருந்துச்சான்னு கேட்டிருப்பான். அப்பதான் மாஜு ஈச்சானுக்கு காது கேட்காம போன அந்த எல்லா விஷயத்தையுமே என்னவோ கிட்ட சொல்லியிருப்பான். இப்ப என்னவோ இதை ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோவும் எங்க அப்பாவுடைய அந்த ஆக்சிடென்ட பத்தி எங்க அண்ணன் கிட்ட சொன்ன அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கேட்க என்னவோ அந்த ஃப்ரெண்டோடைய பேர் எனக்கு தெரியல, ஆனா ஈச்சானுடைய ஃப்ரெண்ட் அன்னைக்கு ஈச்சான் கூப்பிட்டுமே போகாம இருந்ததுனாலதான் ஈச்சானுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவரே பழி சொல்லிட்டதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு அது கண்டிப்பா மாஜுவா தான் இருக்கணும், ஏன்னா எங்க அப்பா முழுசா நம்புற ஒரு ஆள்னா மாஜு தான், எங்க அப்பா எல்லா விஷயத்தையுமே மாஜு கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவாரு, அது கண்டிப்பா மாஜுவா தான் இருக்கணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, எங்க அப்பாக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் மாஜு தானு அவரே ஃபீல் பண்ற
பண்றாருன்னா அப்புறம் எதுக்காக மாஜு பிரசன்ட்ல எங்க அப்பா கூட டச்ல இல்லாம இருந்திருக்காரு? அதுக்கு காரணம் உங்க அப்பா ஈச்சான் தான். அவர் தான் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட டச் வச்சுக்காம ஓரமா ஒதுங்கிட்டாருன்னு சொல்றா. இப்ப அப்படியே 2022ல அப்பாவா இருக்க ஈச்சானை காட்டுறாங்க. அவர்கிட்ட என்னவோ உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் உங்க கூட டச்ல இல்லையாப்பான்னு கேட்டிருப்பான். அப்ப ஈச்சான் அவங்க கிட்ட நான் தான் அவங்க யாரு கூடயும் டச்ல இல்ல, ஏன்னா அவங்க எல்லாம் என்ன இப்ப பார்க்கும்போது ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க, அவங்கள என்னால அந்த மாதிரி பார்க்க முடியல, அது எனக்குள்ள மனசு ரொம்ப வலிக்குது, அதனாலதான் நான் அவங்க கூட டச்ல இருக்க வேணாம்னு முடிவு பண்ணி இப்படி இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் என்யூ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு உங்க அப்பா அவங்கள ஃபேஸ் பண்ண பயப்படுறாரு, ஏன்னா அவரை இந்த நிலைமையில அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுன்றது தான் உங்க அப்பாவுடைய பயமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் விவா கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது விவா இவளை பார்த்துட்டு திரும்பிட்டு இருந்திருப்பாள். அதை யோசிச்சு பார்த்துட்டே இதை பேசிட்டு இருக்கா. ஏன்னா அவருமே இவளை ஃபேஸ் பண்ண முடியாம ஒரு மாதிரி பயந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதனாலதான் ஹீரோ உடனே ஜோனத்தன் சொல்றான். ஜோனத்தன்றது வேற யாரும் கிடையாது, விவாவுடைய பேரு தான். விவாவுடைய பேர் அந்த டைம்ல ஜோனத்தன் இருந்திருக்கு போல. ஹீரோ இந்த பேரை சொன்னதும் என்னையும் இப்ப நீ என்ன சொன்ன? ஜோனத்தன் சொன்ன. ஏன்னா நான் இப்ப எங்க அப்பாவுடைய அந்த பேண்ட்ல ஜின் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கேன். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே காமனா ரெண்டு பேருக்குமே சம்பந்தப்பட்ட ஒரு ஆள்னா அது ஜோனத்தன் மட்டும்தான். கண்டிப்பா எங்க அப்பா ஜோனத்தனை பார்த்து தான் அந்த மியூசிக்கை காட்டுறதுக்காக போயிருப்பாருன்னு சொல்றான். அதே நேரம் ஈச்சானோ ஃப்ரெஷ் ஆயிட்டு டேப் ரெக்கார்டரை எடுத்து வச்சு மியூசிக்கை வாசி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் ஈச்சானுக்கு நடக்க போற அந்த ஆக்சிடென்ட்டை எப்படியாச்சும் தடுக்கணும்னு பேசிட்டு இருக்கான். என்னையும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, என்னை நோக்கி ஏதாச்சும் டேஞ்சர் வந்தா நான் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன், உன்னுடைய ஹெல்ப்பரை நம்பியான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவன் போறதுக்கு முன்னாடி என்னையும் அவளுடைய பேரை சொல்லி கூப்பிட அவளும் என் பேரை ரொம்ப நாள் கழிச்சு கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே அவளை கட்டி பிடிச்சிட்டு நீ மட்டும் இல்லையானா நான் இப்ப இந்த இடத்துல இப்படி இருந்திருப்பானு எனக்கு தெரியல, நீ பண்ண எல்லா உதவிக்கும் நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே அவன் நைட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டு இருக்க. ரெண்டு போலீஸ் அங்க வந்து சங்க இவன் கடத்திட்டு வந்ததுக்காக இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகணும்னு சொல்லி அவன் அங்க இருந்து கார்ல கூட்டு போறாங்க. ஆனா அந்த ரெண்டு போலீஸும் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி போயிட்டே இருக்கானுங்க. அப்பதான் ஈச்சானுக்கு புரியுது இவனுங்க உண்மையான போலீஸ் இல்ல ஃபேக்கான போலீஸ்னு. கொஞ்ச நேரத்திலேயே பிரின்சிபல் கீழே வேலை செய்யற அந்த கார்ட்ஸுங்க இருப்பானுங்கல்ல, அவனுங்கள ஒருத்தன் கார்ல ஏறான். ஹீரோக்கு விஷயம் புரிஞ்சுது இவனுங்களை பிரின்சிபல் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான்றது. உள்ள வந்து அவனும் ஒரு பேப்பரை கொடுத்து சைன் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அந்த பேப்பர்ல ஹீரோ காசுக்காக சங்க கடத்தினதாகவும் காசு கிடைச்சதால இப்ப ஜின்சங்கோடைய ஃபேமிலிக்குள்ள வரமாட்டேன்ற மாதிரியும் அதுல எழுதி வச்சிருக்கானுங்க. ஹீரோவும் அதுல சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி காரோடைய டோரை ஓபன் பண்ணிட்டு தப்பிக்க பாக்குறான். ஆனா இவனுங்க விட்றா மாதிரியே தெரியல. நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா இதுல சைன் போடு, நீ சைன் போட்டேன்னா இங்க இருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லி ஹீரோவை மிரட்டுறானுங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம அதுல சைன் போட்டுறான். அந்த சைன் போட்ட பேப்பரை ஃபேக்ஸ் மூலமா பிரின்சிபலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறானுங்க. பிரின்சிபல் அதை பார்த்துட்டு ஹீரோவை விடுவான்னு பார்த்தா ஹீரோவை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு போட்ல வச்சு கட்டி கொண்டு போக சொல்லிடுறான். இப்படியே இவ வீட்டுல இருந்து கிளம்ப பார்க்க சங்கோடைய அப்பா வந்து அங்க வேலை செய்யறவங்க கிட்ட அந்த இருட்டு ரூமுடைய சாவியை கேட்டுட்டு இருக்காரு. இவருக்கு சங்க அடைச்சு வச்ச விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு போல. வேலை செய்யறவங்களும் சாவியை கொடுக்காம ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அங்க வந்து என்ன சீக்கிரம் வந்துட்டு இருக்கீங்கன்னு பேச போறா. அவரும் சாவியை இப்ப குடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி கத்துறாரு. வேலை செய்யறவங்களும் சாவி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சேர்மேனும் அந்த சாவியை பிரின்சிபலுடைய கையிலேயே கொடுத்து அந்த ரூம் ஓபன் பண்ண வைக்கிறாரு. உள்ள போய் பார்த்தா சங்கில்ல அதோட வால்ல எல்லாம் புதுசா வால்பேப்பர்லாம் ஒட்டி இருக்கு. பிரின்சிபல் சேர்மேனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கா. சேர்மேனும் புதுசா ஒட்டி இருக்கிற அந்த வால்பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டவுட் வந்து அதை கிழிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி 12 வருஷமா சங்கு இந்த ரூம்குள்ள வரைஞ்சு வச்ச எல்லா டயக்ராமும் இருக்கு. இதை பார்த்த அவருக்கு சங்கு இத்தனை வருஷமா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்றது புரிஞ்சு போய் கண்கலங்க ஆரம்பிச்சிடறாரு. பிரின்சிபலும் இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி சப்ப கட்டெல்லாம் கட்டி மழுப்ப பாக்குறா. சேர்மேன் இருந்த கோவத்துக்கு அவளை தவடியிலே ஒண்ணு விட்டு அங்க வேலை செய்யறவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாரு. அதோட பிரின்சிபலையும் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புன்னு சொல்லிட்டு போறாரு. பிரின்சிபல் பின்னாடியே போய் ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, என்ன மாதிரியான ரூமர் எல்லாம் பரவி இருக்குன்றது எனக்கு தெரியல, இதெல்லாம் அந்த என்கியூல் பண்ண வேலையா, இப்ப என்ன சப்பக்கட்டு கட்ட பாக்குறியா, என்ன விஷயம் நீயே சொல்லி கேட்போம், நீங்க இந்த வீட்டுல இல்லாதப்ப அந்த என்கியூல் என்ன பண்ண தெரியுமா, உங்க பொண்ணு சங்க கடத்திட்டு போய் காசு கேட்டான், உங்களுடைய மரியாதை கெட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த விஷயம் வெளியே தெரியாம நான் தான் எல்லாத்தையும் பண்ணி அவனுக்கு காசை கொடுத்து செட்டில் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படா தூக்கிட்டு போக சொன்னவன் இங்க இருக்கான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அப்பதான் தெரியுது ஹீரோவை இவனுங்க கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக டிரைவருடைய கழுத்தை பிடிச்சி காரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அப்ப அவனுங்களை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அவனுங்களும் எஸ்கேப் ஆகி ஓடுறானுங்க. போலீஸும் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சேர்மேன் தான் ஷின்னுன்ற ஒருத்தரை வச்சு ஹீரோவை ஃபாலோ பண்ண வச்சிருக்காரு. இவர் ஹீரோவை கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் எவிடன்ஸ் வேணும்ல, அதனாலதான் இவ்வளவு தூரம் விட்டு ஃபுல் எவிடன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ அவனுங்களை பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சேர்மேனுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் நடக்கிற விஷயங்களை பத்தி அமிச்சிட்டான். அதை பார்த்ததுனாலதான்
சேர்மனுக்கு இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதோட அவர் ஷின்னையுமே ஹீரோக்கு பாடி கார்டு மாதிரி வச்சிருந்திருக்காரு. இப்ப சேர்மன் பிரின்சிபல் கம்பெனிலும் சரி வீட்லயும் சரி பண்ண எல்லா தப்புங்களுடைய ஃபைலையும் காட்டி உன்னுடைய பேரை ஃபேமிலி ரிஜிஸ்டர்ல இருந்து தூக்கிட்டு உனக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவும் நான் தான் சொன்னேன்ல உங்களுடைய இந்த லக்ஸரியான வாழ்க்கை ரொம்ப காலத்துக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிரின்சிபல் அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதே நேரம் கெஸ்ட் ஹவுஸ்ல சங்க அங்க இருக்கிற எல்லாருக்காகவும் நல்லா நிறைய சாப்பாடுலாம் செய்யறா. அது எல்லாமே பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. பால் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வந்து உட்காந்து சாப்பிடுறதுக்காக எடுத்து வாயில வைக்கிறானுங்க. சாப்பாடு எதுவும் சுத்தமா நல்லா இல்ல போல. ஆனா சங்குடைய மனசை கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. அதனால அவன் ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. சங்குக்கு இது ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா ஈச்சான் எதுவுமே சொல்லாம அவன் பாட்டு எல்லாத்தையும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சங்குக்கு இவன் இப்படி சாப்பிடுறத பார்த்ததும் ரொம்ப குஷி ஆயிடுது. அப்ப ஹீரோ ஈச்சானுக்கு கால் பண்ணி சேர்மன் வந்துட்டாரு, நீங்க சங்க கூட்டிட்டு வந்து வீட்டுல விட முடியுமான்னு கேட்கறான். ஈச்சானும் சங்கு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்குறான். ஆனா அவனுக்கு வேற வழி கிடையாது. அவங்க அப்பா கூட்டு வர சொன்னதுக்கு அப்புறம் இவன் கூட்டு போய் தானே ஆகணும். அதனால அவளை கூட்டிட்டு போய் வீட்டோடைய கேட்டுக்கு வெளியே விட்டு உனக்கு எப்ப எங்க கூட இருக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ தாராளமா எங்க கூட வந்து இருக்கலாம், என்னானாலும் சரி உனக்காக நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து கிளம்ப பார்க்க சங்க அவனுடைய கையை பிடிச்சிட்டு உள்ள வான்ற மாதிரி பாக்குறா. ஈச்சானும் சங்கு கூட வீட்டுக்குள்ள போயிட்டு அவளுடைய அப்பாவை பாக்குறான். அப்ப சங்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி பயந்து ஈச்சான் பின்னாடி போய் நின்னுக்கிறா. ஈச்சானும் சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் தனியா பேசுறான். அப்பா அவன் அவர்கிட்ட நீங்க சங்கு கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சங்கோடைய உலகத்துக்குள்ள போகணும், நீங்க சங்கோடைய மொழியை கத்துக்கணும்னு சொல்லி அவன் சைன் லாங்குவேஜ் புக்கை வச்சுட்டு இருந்தான்ல, அந்த புக்கை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா இருந்தது கிடையாது, ஆனா நீங்க சங்குக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சேர்மன் அவன் போறதுக்கு முன்னாடி புக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஈச்சான் அங்க இருந்து ஹீரோ கூட கிளம்பி வந்துட்டு இருக்கான். அப்ப ஈச்சான் கெஸ்ட் ஹவுஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட நீயும் உன்னுடைய வீட்டுக்கு போ, உங்க அப்பா கிட்ட எனக்கு பேண்ட்ல இருக்கிறது பிடிச்சிருக்கு, எனக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிறது பிடிக்கல, இனிமே உங்களுடைய டிராஃபியா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லு, உங்க அப்பா கண்டிப்பா புரிஞ்சுப்பாருன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோக்கு பாஸ்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பான்ல, அந்த விஷயம் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஹீரோ கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்கலங்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உள்ள போய் பாட்டியை பாக்குறானுங்க. பாட்டி ஹீரோ மேல ஒரு மாதிரி கோச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் ஈச்சானுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வரல அதனால. ஆனா ஈச்சான் பாட்டி என்னை விட உங்களுக்கு இவனை தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். பாட்டியும் போதும் நிறுத்துடா, நான் எப்படா சொன்னேன் உன்னை விட எனக்கு இவனை தான் ரொம்ப பிடிக்கும்னு, நீ தாண்டா எனக்கு ஒஸ்தின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு இருக்காங்க. ஈச்சானும் பாட்டி என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா, என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேக்குறான். பாட்டியும் இந்த சின்ன வயசுல நீ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டடா, இருந்தாலும் நீ இது வரைக்கும் அழுது நான் பார்த்தது கிடையாது, நீ மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈச்சானுக்கு கண்ணு கலங்குது, இருந்தாலும் தொடச்சிட்டு பாட்டி கூட இன்னைக்கு நான் தூங்க போறேனே ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ விடுவானா, நான் தான் பாட்டி கூட தூங்குவேன்னு ரெண்டு பேருமே பாட்டி கூட தூங்குறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. டே நைட் எல்லாரும் தூங்குறாங்க. அப்ப யாரும் மியூசிக் வாசிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோ மியூசிக்கை கேட்டதும் எழுந்து பாக்குறான், பக்கத்துல ஈச்சான் இல்ல. அதோட ஹீரோக்கு இந்த மியூசிக் ரொம்ப தெரிஞ்ச மியூசிக்கா இருக்கு. மியூசிக் கேட்கற இடத்துக்கு அப்படியே போய் பார்த்தா அதை வாசிட்டு இருக்கிறது ஈச்சான் தான். ஹீரோவும் இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், டே இதை எழுதுனதே நான் தான்டா, எது இதை நீங்க எழுதுனீங்களான்னு பயங்கர ஷாக்ல பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த பாட்டு வேற எதுவும் கிடையாது. விவா இவன் கிட்ட ஒரு தடவை மியூசிக் ரெக்கார்ட்ல ஒரு பாட்டை கொடுத்து இதுல இருக்க மாதிரியே வாசிச்சேன்னா உனக்கு அந்த கிட்டாரை கொடுக்குறேன்னு சொல்லி இருப்பார்ல, இவன் கூட அந்த டைம் இதை வாசிச்சது யாருன்னு கேட்டப்ப யாருக்கும் தெரியாத ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் தான் இதை எழுதுனதுன்னு சொல்லியிருப்பாரு. அது வேற யாரும் கிடையாது, ஈச்சான் தான். ஹீரோக்கு இது தெரிஞ்சதும் பயங்கர அதிர்ச்சியில போயிட்டு அவங்க கிட்ட இதை நீங்க தான் எழுதுனீங்களா, இதை நீங்க தான் எழுதுனீங்களான்னு திரும்ப திரும்ப கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க பாக்குறான். ஈச்சானும் டே இதை நான் தான் எழுதணும்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க, சரி ஆனா நம்ம காம்படிஷனுக்கு தான் ஒரு பாட்டு எழுதிட்டோம்ல, அப்புறம் இந்த பாட்டு எதுக்காக எழுதிட்டு இருக்கீங்க, இந்த பாட்டை நானே கேம்பஸ் சாங் ஃபெஸ்டிவல்ல பாடுறதுக்காக தான் எழுதிட்டு இருக்கேன், ஏன்னா நம்மளுடைய அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேண்ட்ல இருந்து வெளியே வந்துருவேன். என்ன சொல்றீங்க, பேண்ட்ல இருந்து வெளியே வந்துருவீங்களா, ஆமா அப்பதானே பாட்டியோட ஆசைப்படி நான் கிராஜுவேஷன் வாங்கி அவங்களுக்கு அந்த தொப்பியை மாட்டி விட முடியும், அப்படின்னா நீங்க மியூசிக்கை விட போறீங்களா, அப்படி இல்ல ஆனா வேற என்ன பண்ண முடியும், என்னுடைய இந்த யூத்தை முடிக்கிறதுக்காக ஒரு நல்ல மியூசிக் எழுதணும் தான் இதை எழுதிட்டு இருக்கேன், இதுல மிடில் பார்ட் எல்லாம் எழுதிட்டேன்டா, ஆனா ஸ்டார்டிங் என்ன எழுதுறது தான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே நான் உங்களுக்கு அதை எழுதி தரேன், ஆனா நீங்க எனக்கு 2 ப்ராமிஸ் பண்ணணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, சரி என்னன்னு சொல்லி தொலை, நீங்க அந்த கேம்பஸ் சாங் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டை யாருமே கேட்ற கூடாது. சரி 2வது ப்ராமிஸ் என்ன, நாளைக்கு ஃபுல்லா நீங்க வீட்டுல தான் இருக்கணும், நீங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா அப்பதானே ஈச்சானுடைய ஆக்சிடென்ட்டா நடக்க முடியாம தடுக்க முடியும். ஈச்சான் இவங்க கிட்ட காரணம் கேட்டு ஆர்கியூ பண்ணுவான்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போது ஈச்சான் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம சரி நான் இருக்கிறேன்னு ஒத்துக்கிறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நீங்க என்ன ரீசன்னே கேட்கல, அட நீ எப்பவுமே அதெல்லாம் ஒண்ணு சொல்ற, ஆனா அது எல்லாமே என்னுடைய நல்லதுக்கு தான்றது எனக்கு புரிஞ்சு போச்சு, அப்புறம் நான் கேட்காம இருப்பேனா, அதனாலதான்டா ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி இப்ப நீ வாசிக்க போறத ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேப் ரெக்கார்டரை எடுத்து வச்சு
வச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் அந்த மியூசிக்கோட ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஈச்சான் அப்படியே மறந்து கேட்டுட்டு இருக்கான். இப்படியே அடுத்த நாள் அந்த மெமோரியல் டே வருது. இன்னைக்குதான் ஈச்சானுக்கு நடக்க போற அந்த ஆக்சிடென்ட்டும் கூட. காலையில ஈச்சானுடைய பேண்ட்ல இருக்கிற எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துடுறானுங்க. பாட்டியும் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோ மாஜு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். மாஜுவும் எதுக்காக என்ன இப்படி பாத்துட்டு இருக்க, எதனா சொல்லணுமா என்ன, இன்னைக்கு என்னானாலும் சரி நீங்க ஈச்சான் கூட இருக்கணும், அவரை விட்டு போகவே கூடாது, வயசானாலும் சரி அவர் கூடவே தான் இருக்கணும். என்னடா சொல்லிட்டு இருக்க, எனக்கு வயசான பிறகும் இந்த பரதேசியை நான் பாத்துட்டு இருக்கணுமா, டேய் எதுக்குடா இப்ப நீ என்ன பரதேசின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு எல்லாரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் என்னையும் ஈச்சானுக்கு அந்த ஆக்சிடென்ட் விவாவை பார்த்துட்டு வர வழியில தானே நடந்துச்சு. அதனால விவாவுடைய கடை இருக்கிற இடத்துல இருக்கிற மெயின் ரோட்ல அந்த ஆக்சிடென்ட் நடக்காம தடுக்கணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த விளையாட்டு பொருளை வச்சு ஒரு பையன் விளையாடிட்டு இருந்திருப்பான்ல, அந்த பொருளை எடுக்க போய் தானே ஈச்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த பையன் அங்க வந்து அதே விளையாட்டு பொருளை வாங்குறான். இதை பார்த்த எண்ணிவும் அந்த பையனா தான் இருக்கும்னு புரிஞ்சு போய் அவன் கையில போய் அந்த பொருளை வாங்கிட்டு, வா தம்பி உங்க அம்மா கிட்ட உன்னை கூட்டு போறேன், இங்க நிறைய காருங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும்னு சொல்லி கூட்டு போக பாக்குறான். அந்த பையன் என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போறான். அப்போ ஒரு கார் வேகமா ஹார்ன் அடிச்சுட்டு வருது. எண்ணிவும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல பேண்ட்ல இருக்கிற ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன்ற பேர்ல அதோடைய கிளாஸ் முடிய கீழே போட்டு உடைச்சிடறான். ஈச்சானோ ஏன்டா இப்படி பண்ணனு கத்திட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு பேஜ் மெசேஜ் வருது. மெசேஜ் வந்த அடுத்த 2 நிமிஷத்திலேயே காலும் வருது. ஹீரோ உடனே நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஈச்சான் இருக்க அந்த ரூமை சாத்திட்டு போய் போன் கால் அட்டன் பண்றான். பேசுறது வேற யாரும் கிடையாது, என்யூ தான். என்யூ கால் பண்ணி நான் அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த குடிகாரன் ஓட்டிட்டு வந்தால காரு, அந்த பையன் குறுக்க ஓடும் போது அந்த குடிகாரன் திருப்பிட்டு போய் எங்கேயோ மோதிட்டு இருக்கான். அதனாலதான் என்யூ இப்ப அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்ததா சொல்லி போன்ல சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. அவனும் நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, எல்லாரும் இப்ப இங்கதான் இருக்காங்க, நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் கிளம்பி வா, வந்துடுறேன், ஆனா இன்னொரு தடவை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எது இன்னொரு தடவை செக் பண்ணணுமா, எதுக்காக, எனக்கு பர்சனலா ஒரு விஷயத்தை பத்தி கியூரியஸா இருக்கு, அதை செக் பண்ணிட்டு நான் திரும்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா விவோவுடைய கடைக்கு வரா. அப்ப கதவை திறந்துட்டு உள்ள இருந்து சேக்கியாங் வரா. அவளை பார்த்ததும் என்யூ போய் ஒளிஞ்சிக்கிறா. அப்பதான் என்யூக்கு அப்படின்னா இவரை பார்க்க வந்த அந்த விசிட்டர் எங்க அம்மாவான்னு யோசிச்சுட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறான். சேக்கியாங்கும் ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு போயிடுறா. என்யூவும் ஒரு டாக்ஸி நிறுத்தி அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறா. அப்பதான் என்யூக்கு அவங்க அம்மா சேக்கியாங் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது சேக்கியாங் இவகிட்ட ஒரு தடவை எங்க வீட்டுல இருந்து ஓடி வந்திருக்கேன், அது நான் யூஎஸ்க்கு போன கொஞ்ச நாள்ல தான் நடந்துச்சு, நான் அங்க இருந்து நேரா கொரியாக்கு வந்தேன். சரி கொரியாக்கு வந்து முத வேலையா என்ன பண்ணீங்க, நான் என்னுடைய உண்மையான அப்பாவை பார்த்தேன், அவர்கிட்ட கேட்க வேண்டிய எக்கச்சக்கமான கேள்விங்க இருந்துச்சு, அவருமே அந்த நிலைமையில தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா நான் ஒரு டீயை குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரை நான் ஃபியூனரல் வரைக்கும் பார்க்கலன்னு சொல்லிருப்பா. இதெல்லாம் என்யூ யோசிச்சுக்கிட்டே டாக்ஸில போய்கிட்டு இருக்கா. அப்ப சிக்னல் போட்டதால என்யூவால அதுக்கு மேல ஃபாலோ பண்ண முடியாம சேக்கி அங்க மிஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவன் நைட்டு ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்றா. அவனும் என்னாச்சும் ஏதாச்சும் பதறிட்டு வந்து என்ன விஷயம்னு கேட்க என்யூவோ அவங்க அம்மா தான் ஜோனத்தனுடைய அந்த கடைக்கு விசிட்டரா வந்தவங்கன்ற விஷயத்த சொல்றா. இதை கேட்ட ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா யூஎஸ்க்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்ததே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் இவ்வளவு ஷாக்ல இருக்கான். அதோட அவன் உங்க அம்மா எதுக்கு யூஎஸ்ல இருந்து திரும்ப வந்து இவரை பார்க்கணும், ஏன்னா அவர் தான் எங்க அம்மாவுடைய உண்மையான அப்பா, என்னுடைய தாத்தா. என்ன சொல்ற, அவர் உன்னுடைய தாத்தாவா, அப்படின்னா உங்க அம்மாவுடைய அந்த பிசிக்ஸ் அப்பாவுடைய அப்பா கிடையாதா, அவர் எங்க அம்மாவை தத்தெடுத்தவர் தான், எங்க அம்மாவுடைய உண்மையான அப்பா ஜோனத்தன் தான் சொல்றா. ஹீரோக்கு அப்பதான் சேக்கியாங்கோடைய உண்மையான அப்பா ஜோனத்தன் தான், அப்ப ஜோனத்தன் தான் விவாவான்ற விஷயம் புரியுது. அதோட அவன் ஃபியூச்சர்ல சேக்கியாங்கோடைய வீட்டுக்கு வந்தப்ப என்யூ மியூசிக் வாசிக்கிறத கேட்டிருப்பான்ல, அதையும் ஃபியூனரல்ல இவன் அழுதுட்டு நின்றுட்டு இருந்த விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்ட என்யூவும் அப்படின்னா அன்னைக்கு ஃபியூனரல்ல நின்று அழுதுட்டு இருந்தது நீதானா, ஆமா நீ எதுக்கு எங்க தாத்தாவுடைய ஃபியூனரலுக்கு வந்த, அவர் தான் என்னுடைய குரு, ஸ்கூல்ல பசங்க எல்லாம் புள்ளி பண்ணி ரொம்ப கஷ்டமான நேரத்துல இருக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் அவர் தான் எனக்கு மியூசிக்கும் கத்து கொடுத்தது, கோடா பத்தியும் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்ற விஷயத்த சொல்றான். இதெல்லாம் கேட்ட எண்ணியும் அவனை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கா. அவனும் நான் இப்ப அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா விவாவை பாக்குறதுக்காக ஓடுறான். இன்னொரு பக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல மாஜு ஈச்சானே நம்மளுடைய டெமோ ட்ராக் எங்கடா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஈச்சானுடைய டேப் ரெக்கார்டரை பாத்துறான். அதை பார்த்ததும் ஈச்சான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பாட்டை பிளே பண்ணி மொத்த பேருமா கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப உள்ள வந்த ஈச்சான் இதை பார்த்துட்டு அந்த டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பாட்டை யாருக்கிட்டையும் போட்டு காட்டக்கூடாதுன்னு நான் என்கோலுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்டா, நானும் அவனும் சேர்ந்து எழுதின பாட்டுடா இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். மாஜுவும் ஏன்டா இந்த பாட்டு நல்லா இருக்கே, இதை நம்ம காம்படிஷன்ல யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற கேசட் எடுத்துட்டு விவா கடைக்கு போய் அவர்கிட்டயே கேட்டுலான்னு போறான். ஈச்சானும் தடுக்க பாக்குறான். அப்ப மத்தவனுங்க எல்லாம் சேர்ந்து ஈச்சானை புடிச்சிட்டு உடைய மாட்டானுங்க. மாஜு அந்த கேசட் எடுத்துட்டு விவாவுடைய கடைக்கு வந்துட்டு இருக்கான். ஈச்சான் அவனுங்க எல்லாரையும் சமாளிச்சு மாஜு வந்து புடிச்சு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் இப்ப வெளியே இருக்கேன்னு என்கோலுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்டா, குட்ரா அந்த கேசட்னு கேட்டுட்டு இருக்கான். மாஜுவோ நான் இதை நம்ம நல்லதுக்காக தான்டா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது மாஜுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து பேஜ் மெசேஜ் வருது. ஈச்சான் உடனே கேசட் அவன் கையில இருந்து புடிங்கிட்டு பாத்தியா அவங்க அப்பா கிட்ட இருந்து போன் வருது, நீ கிளம்பி போன்னு சொல்றான். இவனும் இங்க பாரு ஈச்சான், நீ வேணா
போயிட்டு ஜோனத்தன் கிட்டே கேளு, அவரே எந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, நம்ம நல்லதுக்காக பண்றான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஈச்சானும் போய் ஜோனத்தனை மீட் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோவும் விவாவை பார்க்க ஓடி வந்துட்டு இருக்கான். அவர் கூட சின்ன வயசுல இருந்த ஞாபகம் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு விவாவுடைய கடை இருக்கிற மெயின் ரோட்டுக்கு வந்துடுறான். அப்ப இவன் ரோட்டுக்கு ஓரமா நின்னுட்டு இருக்க ஒரு ரெட் கலர் காரு இவனை ஏத்துறதுக்காக வருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க அவனை தள்ளி விட்டுறாங்க. அவங்க மேல கார் ஏறிது. ஹீரோவை தள்ளி விட்டு இப்படி காப்பாத்தினால் வேற யாரும் கிடையாது, ஈச்சான் தான். அந்த கார் ஏறினதும் ஈச்சான் மேலதான். ஹீரோக்கு ஒன்னும் புரியல. ஒரு மாதிரி தட்டு தடுமாறி யாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பாக்குறதுக்காக வரா. அப்ப ஈச்சானும் இவனும் சேர்ந்து போட்ட அந்த கேசட்டை பாக்குறான். அதுல இந்த பாட்டு உனக்காகன்ற மாதிரி ஈச்சான் எழுதி வச்சிருக்கான். இப்ப ஈச்சான் அந்த கேசட்டை ரெக்கார்ட் பண்ணும் போது ஒரு சில விஷயங்களை அதுல பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அதை தான் காட்டுறாங்க. அதுல ஈச்சான், நான் கஷ்டமா இருக்கிற நேரத்துல குழப்பமா இருக்கிற நேரத்துலன்னு எல்லா நேரத்திலயும் நீ எனக்காக என் கூட எப்பவுமே இருந்திருக்கடா. நீ என்னுடைய பையனு என்கிட்ட போய் கூட சொல்லியிருக்க. ஆனா எனக்கு என்னமோ சில நேரம் நீ என்னுடைய அப்பா மாதிரியோன்னு எனக்கு தோணும். எனக்கு மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் கண்டிப்பா உன்னுடைய அப்பாவா இருக்கணும்டான்ற மாதிரி பேசி வச்சிருப்பான். இந்த விஷயங்களை எல்லாம் காட்டிட்டு இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே நவுந்துட்டு வந்து ஈச்சானையும் அவனுடைய தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு ஈச்சானை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். எது நடக்க கூடாதுன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டானோ அது நடந்து போச்சு, அவனும் என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு கதறி அழுதுகிட்டு இருக்கான். இப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய் கைஸ்.